என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கலாம்? மிஸ்டர் கே கதைக்கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கொஞ்ச நாள் முன்னாடி பார்ட் 2 மூவிஸ் பத்தி போட்டிருப்பேன் இல்லையா? அந்த பார்ட் 2 மூவிஸ்க்கான பார்ட் 2 தான் இந்த வீடியோ. அதாவது சில படங்கள் வந்து நல்லா எடுப்பாங்க, அதுக்கு பார்ட் 2 வந்து லீடு கொடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. சில படங்கள் மட்டும் தான் பார்ட் 2 லீடு மட்டும் விட்டுருப்பாங்க, படம் ரிலீஸ் ஆகிருக்காது, விட்டு போன கதை நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ என்னோட அடுத்த படம் கைதி 2 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல கதையை சொல்லாம முடிச்ச படங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை இந்த பார்ட்ல பார்க்கலாம். பட் இந்த பார்ட் வெறும் சும்மா ஒரு பார்ட்டுவா இல்லாம இதுல வந்து தேவையுள்ள ஆணி மட்டும் இல்லாம தேவையில்லாத ஆணிகள் தான் முக்கியமா பார்க்க போறது. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. இதுல எதுக்காக பார்ட் 2 குடுக்குற அப்படியே அப்படின்னு சொல்ற மாதிரி பார்ட் 2 தேவைன்றது டைட்டில் இல்ல, பார்ட் 2 தேவையில்லை அப்படின்னு டைட்டில் மாத்திக்கலாம். வேண்டாம், அப்படிப்பட்ட படம் தான் பார்க்க போறோம். அதெல்லாம் என்னன்றத வந்து கலாச்சியே பார்க்கலாம். அது லைக் பண்ணீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சைடு போயிடலாம். நான் கதைசாமி, இந்த ஷோ கோலிவுட் கதைசாமி. மோதலா பார்க்க போறது பாத்தீங்கன்னா பல ஆக்ட்ரஸ் கிட்ட வந்து பல படங்கள் பண்ணி சம்பவம் பண்ணி வந்தாரு. 24/2 வந்தா கூட நான் பார்ப்பேன். ஒரு பாயிண்டே படம் பண்ண போறேன் சார், ஒரு 1000 கோடி நம்ம அடிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்களா தெரியல. வைக்கிங் ஆட்கள் மாதிரி வந்து கெட்டப்பு செட்டப்லாம் வச்சு செத்து ஒரு கதை எழுதி ஒரு படம் எடுத்தாங்க. அதான் கங்குவா. இந்த கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீனோட வச்சு ஒரு லீடு விட்டு தான் முடிச்சுட்டு இருப்பாங்க. சரியா சொன்னா பாஸ்ட்ல இருக்கிற வில்லன் யாருன்னு தெரியும், பிரசன்ட்ல இருக்கிற வில்லன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. பிரசன்ட்ல யாருன்னு வந்து காட்டவே மாட்டாங்க. அதன் பிறகு படம் முடியும் போது தான் காட்டுவாங்க பிரசனகர வில்லனை. நான் நினைச்சுக்கிட்டேன் மாதம் தான் வந்து போல, மாதம் தான் கேம் கொடுத்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா மாதம் இல்லையா, அது வந்து நம்ம கார்த்தியா. நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா கார்த்திக் பின்னல் பண்ணி ஒரு மாதிரி புச்சுக்கு வச்சிருப்பாங்க. அதை பார்க்கவே சிரிப்பா இருந்திருக்கும். மெயின் நிலை இறந்து போயிட்டான், இப்ப வாரிசே இல்ல, கடைசி வாரிசு நான் மட்டும்தான். ஆனா நான் வந்து பழிவாக வந்திருக்கேன், கங்குவாவை எப்படி பழிவாங்க காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி படத்தை லீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. வீரா 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 சூரா சூரா அப்படின்னு பாட்டு போட்டு படத்தை முடிச்சிருப்பாங்க. படத்தை இருந்து ஓடி வந்தோம்னா ஐயோ ஓடி வந்திருப்பாருங்க. ரொம்ப மோசம்லாம் இல்லைங்க. முட்டு கொடுக்காதீங்க, முது வலிக்கு போதே அது முது வலிக்கு இதான் பண்றது. எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2க்கு ஒவ்வொருத்தரோட ஃபேன்ஸ் வந்து நம்மளோட ஸ்டாரோட படம் வருது, இது பார்ட் 2 கண்டிப்பா வரணும். இப்ப நாங்களாம் வந்து லியோ 2 வராதுன்னு தெரிஞ்சும் வெயிட் பண்ணுவோம். பட் சூர்யா ஃபேன்ஸே வரக்கூடாதுன்னு நினைக்கிற படம் வந்து கங்குவா. ஆனா நீ மட்டும் தான் லைன்ல நிக்கிற, திரும்பி பாரு உனக்கு பின்னாடி யாரும் இல்லை. சூர்யா ஃபேனா அப்படி மதம் மாதிரி கிளம்பிட்டாங்க. பாதி பேர் வந்து ஏகே ஃபேனா மாறி போவாங்க. அங்கிருந்து அப்படியே தளபதி ஃபேனா மாறி போயிட்டாங்க. அது நல்ல படம், அது அயன் 2 நல்ல படம் தான். ஆனா அதுக்கு ஒரு நல்லா இருக்கும். மௌனம் பேசியது ரீ ரிலீஸ் ஆக போகுது. அப்படியா? எப்போ ஆக போகுது? படம் வரியா என்ன சொல்லு, விளாகா அவளை போட்டு விடுறோம். அடுத்தா பார்க்க போறது திருத்தணி. இவரோட படம் வந்தே தெரியாது இல்ல, பார்த்ததே இல்ல. திருத்தணி அப்படின்றது நம்ம சின்ன தளபதி பரத்தும் பேரரசும் சேர்ந்து எடுத்த படம் தான் திருத்தணி. ஊர்ல பல பேரா மேன்பேட் பண்ண ராஜ்கிரன்ல கடை சம்பளம் கொடுக்குறது மேன்பேட் பண்ண முடியாம தப்பிச்சு ஓடி விட்டாரு. வேற ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்திருப்பாருல்ல. ஆமா, இந்த படத்தை என்ன ஆகும்னா ராஜ்கிர் வழக்கம் போல எல்லாரையும் மேன்பேட் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி வந்து நல்லா வாழ்ந்த ஒருத்தனை மேன்பேட் பண்ணி அதை வந்து நம்ம தேவையில்லாத கொலைகள் பண்ண வைப்பாரு. நாட்டை காப்பாற்றணும், ரோடிங்கெல்லாம் கொலை பண்ண வைப்பாரு. கடைசியில் என்ன ஆகும், ராஜ்கிரண் வந்து பரத்துக்காக வந்து நான் தான் திருத்தணி ஒத்துக்கிறேன், தப்பிச்சு போயிருப்பா தம்பி அப்படின்னு சொல்லி இவரு முன்னு வந்து உயிரை கொடுத்து காப்பாத்திட்டு இருப்பாரு பரத்தை. சரி அதோட முடிச்சுடா, திருத்தணி காயாயிட்டான், அதோட படம் முடிஞ்சிடும் பார்த்தா அதுக்கப்புறம் மறுபடியும் போன் பண்ணி நான் மறுபடியும் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என் பேர் திருத்தணி இல்ல சாமி மலை அப்படின்னு முடிப்பாங்க பாருங்க. அவ்வளவுதான், ஐயோ மறுபடியும் மதுரண்டா அப்படின்ட்டு நம்ம எல்லாம் வந்து கண்ணீர் கலந்த ஆரம்பிச்சிருப்போம். நல்ல வேலை அந்த படம் வந்து பழனி படம் பண்ணி சாயம் எடுக்கிறேன்னு கண்டு பைய. அப்புறம் முருகர் பாவமியா 6 படம் வீடுக்கும் ஒரு படம் எடுத்து சாவடிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி பழனி இருக்குல்ல, பழனி இருக்கு, திருத்தணி இருக்கு, விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பழமுதிர் சோலை இருப்பாங்க, அப்ப திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், அப்படியே போ. இந்த மாதிரி 6 படம் வேணும்னா வடபழனி வல்லக்கோட்டைக்கு போக வேண்டியது.
எக்ஸ்ட்ரா ஆமா திருப்பதி பாட்டுன்னு எழுப்பாரு விட்டா. ஆமா நல்ல வேலை மக்கள் இந்த ஒரு படத்தோடய வந்து சோலி முடிச்சு அமுச்சு விட்டாங்க. அதனால இந்த படம் பார்த்து நல்ல வேலை வரல. பரத்தோட கரியரும் இந்த படத்துல அழிஞ்சு போனதால அவரும் அதுக்கப்புறம் வந்து பாலுக்கு முனைப்பு காட்டல. அடுத்த பார்க்க போறது ஸ்கந்தா. நான் வாழ்க்கையில என்ன ஆடு போட்டே சாவடிச்சான் இந்த வேர்ல்டு கப். மாட்டேன்ற மாதிரி ஸ்கந்தா. அதாவது இந்த படத்துல எடுத்த போயப்பட்டி சீனு தான் வந்து பல சம்பவங்கள் பண்ணவர். பலன்ற பேர்ல அகண்டா வருதான், அகண்டா 2 வருதான். ராம்சரண் ஃபேன்ஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டரியில இருந்து ரப்பர் வச்சு அழிக்க ஆசைப்படுற ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை எடுத்த மகனும் இவருதான், வினய விஜயராமன். அதே அழுகலாம் வருமே, கதை வந்து தாய்த்து இருப்போம். அதை விட சூப்பர் சீன் ட்ரெயின் மேல போவான். அதெல்லாம் ஓடில கட் பண்ணிட்டாங்க. ஆனா நமக்கு தெரியும் நம்ம பார்த்தோம்ல. ராம் போத்தினி அவரு ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நாளா இட்டு கொடுக்கணும் கஷ்டப்பட்டு இருக்காரு. அதுவும் ஆக்ஷன்ல இட்டு கூட கஷ்டப்பட்டு இருந்தாரு. இப்ப அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் அதே சமயத்துல நம்ம செல்லக்குட்டி போயப்படி சீனுக்கும் படம் கிடைக்கல போல. விபரீத ஆசைத்த படம் தான் சூப்பர் படம்லாம் இருக்காது. ஒரு சாதாரண ஆள் தான், அதுவும் கிராமத்துல ஒரு ஆள் தான். இவர் என்ன பண்ணுவாரு, 2 பக்கம் ஆந்திரா சிஎம், இந்த பக்கம் வந்து தெலுங்கானா சிஎம், 2 சிஎம்மோட பொண்ணையுமே கல்யாணம் நடக்கிற கல்யாண வீட்லயே போய் கடத்தின்னு வருவாரம்மா. இவர் தடுக்கிறதுக்கு போலீஸ் வருவாங்களாம்மா, ராணுவம் வருவாங்களாம்மா. எவனுமே துப்பா சொல்ல மாட்டான், துப்பாக்கி கிட்ட போவாங்க கத்தி மாதிரி. இதே தான் எல்லா பத்தியும் வாங்கிட்டு இருக்கியாவ. இந்த மாதிரி வந்து தலைவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதம்மா. சிஎம் எப்படிப்பட்ட பவர், சிஎம் எப்படிப்பட்ட ஆளு, சிஎம் எப்படிப்பட்ட பவர் இருக்கு, அது ஒரு 2 ஸ்டேட் சிஎம் வேற, அவங்க எந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்ட்டு 5வது வர படம் கூட தெரிய முடியாது. அந்த 5வது படிக்கிற பையனுங்கிற அறிவு கூட இல்லாம எடுத்த படம் தான் அந்த ஸ்கந்தா. இது என்ன பண்ணுவோம்னா, படம் முடிஞ்சிடும், பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இல்ல இது அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு கிளைமேக்ஸ் சீன்ல வந்து ஃபைட் படம் வந்திருக்கோம். இன்னொரு ஜந்து, அந்த ஜந்துக்கு ஒரு லீடு கொடுக்குற, அந்த ஜந்து வந்து அங்க என்ன பண்ணி தெரியுமா, அதை பாட்டுல காட்டுறவா அப்படின்ட்டு அதுக்கு லீடு விட்டுருப்பாங்க பாருங்களேன். அது எனக்கு மனசு விட்டுருச்சு, போகலாம் அதுக்கப்புறம் தெலுங்கு படமே பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. உண்மையிலே கடுப்புங்க, முடியலைங்க அந்த படம் பார்த்து. இப்ப நினைச்சாலும் ரத்தெல்லாம் கொதிக்குதுங்க. அடுத்த பார்க்க போறது கேப்டன். கேப்டன் ஒண்ணு, கேப்டன் பிரபாகரன் சரிங்க. ஆரியா படம் இது பார்க்கல. இந்த படம் அதாவது சூப்பரா ஒரு வித்தியாசமா படம் எடுக்கிறது தான். ஏன் சக்தி சாமியோட படங்கள் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்கிலீஷ் படத்துல இருந்து ஒரு சில அடாப்ட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி படம் எடுப்பார். அந்த மாதிரி வந்து இந்த பிரிடேட்டர் மாதிரியான படங்களை இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்தை எடுத்து வந்திருப்பாரு. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிரிடேட்டர்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிகல் எஃபெக்ட் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து பாக்குறதுக்கு கட்டு மஸ்தா இருந்திருக்கும், ஜெயஜாண்டியா இருந்திருக்கும், பயம் வந்திருக்கும். நல்லா வருதான். இது என்ன இருக்கும், படம்லாம் நல்லா வித்தியாசமா இருக்கும். அது மிருகத்தை பாக்குறதுக்கு சோத்துக்கு சத்த பள்ளி மாதிரி இருந்திருக்கும் பாக்குறதுக்கு. இது என்ன ஆகும், ஒரு ஊருக்குள்ள வந்து மிருகம் நிறைய இருக்குது, அந்த மிருகத்தை வந்து அழிக்கிறோம் அப்படின்ட்டு போயிருப்பாரு. அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலி பண்ணி வச்சு அதை காலி பண்ணி ஆகணும்ட்டு ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு காலி பண்ணிருப்பாரு ஹீரோ. எஃப்ஆடி காலி பண்ணி முடிச்சாரா, எல்லாம் முடிச்சிரா, இதெல்லாம் பார்த்து அவ்வளவுதான், இதுக்கப்புறம் கேவலமான பார்க்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போதுதான் திடீர்னு என்ன பண்ணிருப்பாங்க, அது முட்டை ஒண்ணு இருக்குது, முட்டை இட்டு போயிருக்குது, அது முட்டைட்டு குஞ்சு போயிருக்கும். அதை வந்து பாட்டுல அதை பார்த்து கேட்டு அந்த வீடியோ விட்டுருப்பாங்க பாருங்க. அவ்வளவுதான் போனே அப்படின்னா இருக்கும் படம் பார்க்கப்படுது. எனக்கு பயமே படம் பார்க்கும் போது இருந்ததை விட அதுக்கப்புறம் பாட்டு வரப்போகுதுன்னு சொன்ன போதான் பயமாக இருந்துச்சு. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ட்டு. அடுத்தா பார்க்க போறது கப்சா. நம்ம கூலி படத்துல காலிசா வந்து உபேந்திரா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்டர் எல்லாம் கரெக்ட் தான். பட் இந்த படத்துல வந்து அவர் யூஸ் பண்ணவும் இல்லை, இந்த படம் நல்லாவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னாச்சு, கன்னட இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம ஃபுல் இந்தியா ஃபுல்லாவே ஒரு மிகப்பெரிய அலை ஏற்படுத்தின படம் தான் இந்த கேஜிஎஃப். கேஜிஎஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயிசம்ன்றது எந்த அளவுக்கு மாசா காட்ட முடியும், அந்த ஹீரோட முந்தைய படம் பார்க்காதவனுக்கு கூட ஒரு ஹீரோயிசம் காட்ட முடியும் அப்படின்னு காமிச்ச படம் தான் கேஜிஎஃப். கேஜிஎஃப் மாதிரி படம் எடுப்போம், நம்மளுக்கு எத்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி கேஜிஎஃப் சாயல ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுதான் கப்சா. பட் கேஜிஎஃப்க்கு என்ன வித்தியாசம் பண்ணா, கேஜிஎஃப்ல ஒரு ஆளுக்கு முடிஞ்சிருந்திருக்கும். எப்படி வந்து ராக்கி பாய் என்ற ஒருத்தன் கேஜிஎஃப் குள்ள நுழைஞ்சு டானா மாறினான், அதுக்குள்ள போனான் அப்படின்றதுதான் கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் படம் கதையா இருந்திருக்கும். அப்போ ரூல் பண்ணி துணி ஃபாலானா அப்படின்றது பார்ட் 2 இருந்திருக்கும். பட் என்ன பண்ணிருப்பாங்க, பார்ட் 1ல சொல்ல வந்த கதையை முழுசா சொல்லாம கிளைமேக்ஸே இல்லாம படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸ்ரேயா சொன்னா ஸ்ரேயா வந்து ஹீரோ அதே மாதிரியா குழந்தைங்க குட்டி இருக்கா. இப்ப இவங்களுக்கு இங்க இருந்து சொந்த வீட்டுக்கு போய் பார்க்க போயிருப்பேன், அப்பா பார்க்க
போயிருப்பாங்க. அந்த பாலேஸ் என்ன பண்ணிருக்கான், பின்ன பெத்த பிள்ளைய கொள்றான் அவங்கள என்ன மரியாதை கட்டி கிடக்கு, ஆணவ கொலை பண்றான் அவங்களோட மரியாதை கட்டி கிடக்கு. நீ வந்து குழந்தை பெத்தாலும் பரவாயில்ல, ஆஞ்சாலும் பரவாயில்ல, அவன் காலி படம் விட மாட்டேன் அப்படின்ட்டு பெட்ரோல் ஊத்தி நெருப்பு வந்து கிளம்பிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோ போடுறதுக்கு ஊரே கிளம்பி வந்துட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா வந்து ஹீரோ வந்து போட்டாங்களா தப்பிச்சிட்டாங்களா, இந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்றத எதுவுமே சொல்லாம கட் பண்ணி பாட்டுல வந்து மொட்டையா முடிச்சிருப்பாங்க அந்த படத்தை. ஐயா நீ கிளைமேக்ஸ் சொல்லிட்டு பாட்டு விட்டா கூட மனசுக்கு சந்தோஷமா இருந்திருக்குங்க. ஐயா இவனே மொட்டையா முடிச்சிட்டீங்க, இது மொட்டையா முடிச்சிருப்பாங்க, அதை கடுப்பா இருந்திருக்கும். பாயாசங்கன்ற மாதிரி முடியுதுன்னா அதுக்கு ஒரு எண்ட் போட்டு அது கண்டினியூ இருக்கிற அந்த பாட்டு எங்க இருக்கு, நிறைய படம் அப்படிதான் பல முடிக்கிறாங்க. பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் எடுக்கிற மாதிரி தெரியல. பாட்டு எடுக்கிறாங்க ப்ரோ அப்படின்ட்டு பல பேர் கமெண்ட் பண்ணீங்க. அந்த பாட்டு வந்த மாதிரியே தெரியல, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அடுத்தா பார்க்க போறது கைதி. ஆக்சுவலி கைதி 2 6 மாசம் நம்ம லோக்கியானுக்காக ஒரு தனி வீடியோ வந்து போட்டுட்டு தான் இருக்கோம், பேசிட்டு தான் இருக்கும். அந்த கடைசி வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா படத்துக்கு வந்து கெட்டப் மாத்துறாரு, 10 கெட்டப் கிட்ட மாத்துறாரு, ஆனா டேரக்ட் மட்டும் மாத்த மாட்டேங்கிறாரு. அடுத்த வாட்டி 100% கைதி 2 தான். ஆமா அப்படிதான் சொல்றாரு. கைதி 2 தான் இருக்கும். நல்ல அர்ஜுன் படம் முடிச்சனே கைதி 2 ஆரம்பிச்சிடுவாங்க. கெட்டப் தான் சொல்லிட்டு இருக்கற தவிர கைதி இவரு படம் கைதி 1 ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு பார்ட் 2 இருக்கு. அவர் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இங்க வந்து அவர் போயிட்டாரு, இந்த பொண்ணே வாங்கிட்டு வருவாங்க, கண்டிப்பா போய் லீடு கண்டிப்பா திரும்ப வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. இப்போதைக்கு வந்து அடைக்கலம் பிடிச்சாம இருந்தாலுமே அடைக்கலம் வந்து ஃபுல்லா காலிலாம் ஆகல அப்படின்ற மாதிரி தான் முடிஞ்சிருக்கும் அந்த படம். ஸோ வந்து பாட்டு இருக்குன்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைதிக்கு அப்புறம் விக்ரம் படம் எடுத்து அதை வந்து ஒரு யூனிவர்ஸா மாத்தி இருப்பாங்க. பிரான்சைஸ் யூனிவர்ஸா மாறிடுச்சு, சீக்வல்ல இருந்து யூனிவர்ஸா மாறிடுச்சு. அந்த யூனிவர்ஸா மாறின படத்துக்கு லியோவை லீடு விட்டாங்க. இப்ப அடுத்தது எல்சியில படம் எங்கடான்னு கேட்டா மூணால புக் பண்ணிருக்கேன், பென்ஸ் வந்து வெயிட் பண்ணு பாஸ், எந்த ஊர்ல பென்ஸ் ஊப்பர் ஓட்டுறாங்க. ரொம்ப இருக்காது இருக்கா பென்ஸா ஓட்டுறாங்களா ஊபர்ல? நானும் அதுல போலான் இருக்கேன். அப்படியா? BMW பென்ஸ் எல்லாம் வருது. சொல்றது ஓலா, ஊபர், பென்ஸ், டெஸ்லா இருக்கா? டெஸ்லா வருது, இனிமேல் கொண்டு வராங்க. அப்படியா? நாளைக்கெல்லாம் வந்துரும். அப்படியா? அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி வந்துரும். அடுத்து பென்ஸ் வருது, அதுக்கப்புறம் பார்ட் 2 வரும், அடுத்து ரோலக்ஸ் வரும்னுட்டு தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. இது சொல்லிக்கிட்டு இருந்த கேப்ல பாத்தீங்க அப்படின்னா தில்லியோட பொண்ணே வளர்ந்து அவங்களே வந்து அடுத்த வர போறாங்க போல. இன்னும் தலைவர் இன்னும் அதே வடைய சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்னோட அடுத்த படம் கைதி 2 தான் இருக்கும். அதே கேள்வி கைதி 2 எடுப்பீங்க, சீக்கிரம் எடுத்து குடிக்கியா? அவர் மேல போகுதா அப்படியே விட்டுட்டாரு. ரொம்ப அவசரப்படுத்தி கூலி மேல கெண்டி குத்துற போறாரு. அப்புறம் யாருப்பா சாப்பிடுறது? பொறுமையா பண்ணுங்க. ஓகே நிறைய பேர் லைக் பண்ணுங்க, பேச ஷேர் பண்ணுங்க. அடுத்தது வந்து ஏதாவது படம் விட்டு போச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அடுத்தது அதை பத்தி பேசலாம். அப்புறம் இதுமே சினிமா டாபிக்ல என்ன டாபிக் வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த பேச டைப் பண்றேன். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போட்றேன், பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது கேப்டன் படம் அந்த டைரக்டர் வந்து உண்மையிலேயே மற்ற படத்துலாம் எல்லா படமே பார்த்தீங்கன்னா அதாவது இங்கிலீஷ் படத்துல மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்க முடியும், அதை தமிழ்லையும் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு எடுத்து காட்டினதுதான் எனக்கு தெரிஞ்சு. என்ன அது இந்த விஎஃப்எக்ஸ் இந்த கதை அதெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இதுக்கு இங்கே கொண்டு வர்றது பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. மிருதன், அதுக்கப்புறம் அந்த டெடி, அதுக்கப்புறம் கேப்டன், அப்புறம் டிக் 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 டிக்கு, அதுவுமே ஏன்னா நம்ம இங்கே இப்போ நடக்குதுன்னா ஒன்று என்ன நடக்கும், ஹீரோ கூட சண்டை இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஹீரோயினை கடத்திடுவாங்க, இல்லை ஹீரோயினோட லவ் இருக்கும். இதையே வளைச்சு 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 இதுக்குள்ளேயே தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இதை தவிர்த்து தான் அந்த ஜோம்பி கதைன்னு ஒன்று கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் கதை, அதாவது உலகம் அழிய போது அந்த எரிக்கல்ல அழிக்கணும்னு ஒரு கதை ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொம்மை, பேசுகிற பொம்மை ஒன்று வந்துச்சு. அந்த மாதிரி எடுக்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அது உட்காந்து அதே எடுத்துக்கிட்டு தான் எவ்வளோ வாட்டி தான் நம்மளும் அதே பார்த்துக்கலாம். அது விஎஃப்எக்ஸ் வந்து இதுல ஏன் ஒர்க் அவுட் ஆகும்னா, இதுக்கு முன்னெல்லாம் நம்ம தமிழ் இதுலயே சுத்திட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் வந்து பயங்கரமா வேர்ல்ட் லெவல்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்துட்டு கதையுமே ஏதோ நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க. மேபி அது கதையிலுமே அதை பார்த்துட்டு இது பார்க்கும்போது எல்லாருக்கும் அது கம்மியா தான் தெரியும். மேபி அவரு எனக்கு தெரிஞ்சு அவரு நல்லா தான் எடுக்கிறாரு. மேபி வேற ஏதாவது படம் எடுத்தா இன்னும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம சில படம்லாம் பார்ட் 2, அதாவது பார்ட் 1 முடிஞ்சிருக்காது. இப்போ அந்த பார்ட் 1 பாக்குறோம்னா இந்த பார்ட் 1 நம்ம ஃபுல் படம் பார்த்துட்டோம். இப்போ கேஜிஎஃபா இருக்கட்டும், பாகுபலியா இருக்கட்டும், அந்த கதை அதோட முடிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது புதுசா, அதாவது நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போற ஒரு கதையா தான் இருக்கணும். ஆமா அதை விட்டுட்டு இந்த இதுலயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பத்துல போய் பாட்டு வேற வழியே இல்ல, பாட்டு பார்த்தே ஆகணும் அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வர மாதிரி எடுக்கிறாங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடும். ஆமா ஆமா ஆமா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு இது. பாட்டுவே வேணாம் போ. ஆமா, எனக்கு தெரிஞ்சு கைதி 2 எனக்கு தெரிஞ்சு வர மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவரு சும்மா கேட்டனால ஒரு பதில் சொல்றாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ அவரோட இடத்துல நம்ம யோசிச்சு பாருங்களேன். இப்போ அல்லு அர்ஜுன் மாதிரி ஒரு ஹீரோ வராரு, அதுக்கப்புறம் வேற ஒரு பெரிய ஹீரோ வரும்போது அவங்க கிட்ட தான் போவாங்க ஆட்டோமேட்டிக்கா. இது கைதி 2க்கு போகணுமா அப்படி இப்படி எடுத்து நம்மள நக்கல் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பெருசா வர வாய்ப்பை நோக்கி போயிடலாம் தான் நினைப்பாங்கல்ல யாரா இருந்தாலும். திருச்சி லோகேஷ் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அது அவரை டம்மியா ஆக்கி விட்டாங்க, அதனால அவர் போயிட்டாரு. எனக்கு ஐயோ தெரிஞ்சு போயிருக்க வேண்டியது அவரு. எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றல, மேபி இப்போ அது எல்சி என்ன ஆகும்னா, இப்போ தெலுங்கு அந்த அல்லு அர்ஜுன் எடுக்கிறாருல்ல, அதுல இருந்து வேற யாரையா அங்க தெலுங்கு சைடு மூலியமா போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு காலிவுட்ல இருக்கிற அந்த ஆக்டர்லாம் விட்டுட்டு இப்படி போயிடலான்னு Connect பண்ணி பாப்பாருன்னு விட்றாரு. நினைக்கிறேன். பாப்போம் என்ன மேபி பண்றாரு. தெலுங்குல இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் அங்க உள்ள ஒரு சேர்த்து எடிச்சு எடுத்து விட்டுருவாரு. அப்படி எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அல்லு அர்ஜுனோட படம் டீசர் ட்ரெயிலர் வந்துச்சுன்னா தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்